ஹாய் மக்களே, சுவையான சூப்பரான மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. ப்ராப்பராக இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வீடியோவே போடுறேன். தவறாமல் எல்லோரும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாம் அதில் போடக்கூடிய பொருட்கள் போட்டுகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துக்குவீங்க. கடாயில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சேன். இது எல்லாமே தண்ணி கொஞ்சம் வச்சு வைக்குவேன். செதிரிச்சு தண்ணியை நல்லா இழுத்துட்டு வைக்கும். படன்னு வெடிச்சு மொத்த இடத்துக்கு போயிடுச்சு. கடுகு சோம்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம். கடுகு எல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ எப்பவுமே இந்த ஸ்டீல் கடாய் இதுதான் சொல்ல போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா இடத்துலையும் எண்ணெய் செதறிடுச்சு. இது நல்லா இது ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், இது தக்காளி போட்டுக்கலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து அப்படியே தான் போடுவேன், டவுன்லோடெல்லாம் பண்ண மாட்டேன். ரியலாக எடுத்து போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? செம்மையாக இருக்கும் குழம்பு. மீன் குழம்பு சூப்பராக செய்வேன் நான். ஆனால் நான் சாப்பிட மட்டும் மாட்டேன். குழம்பு சாப்பிட மாட்டேன், மீன் மட்டும் சாப்பிடுவேன். பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி இதில் வச்சுக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டதுனால இந்த தக்காளி இதில் போட்டது நல்லா வதங்கிடும். கமன் ஸ்மெல்லு வருது பாரு. வெந்தயம் மட்டும் தவறாமல் போடுங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த மீனோட ஸ்மெல்லெல்லாம் எடுத்துடும் வெந்தயம். நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குவோம், ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். இந்த பதத்துக்கு வந்ததும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இது வந்து நான் அரைச்சது தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி இல்லை, அது அந்த தண்ணி. அது தாளிக்கிற வரைக்கும் மீன் க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது புளி ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக புளி போட்டிருக்கேன். புளி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். அந்த மீன்கள்லாம் புளி அதிகமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது மீன் போட்டுடணும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்படியே மட்டும் இறக்கக்கூடாது, மீன் அப்படியே வேகாமல் இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். 1 கிலோ ஜிலேபி மீன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கலந்து விடுறதோட சரி, மறுபடியும் நம்ம கலக்கக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இப்போ நம்ம திருப்பி கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்படி திருப்பி கொடுத்துடணும். மீனை போட்டு மட்டும் தயவுசெய்து அப்படியே விட்டுறாதீங்க. இப்படி திருப்பி கொடுத்தோம்னா தான் அந்த மசாலாலாம் அதிலே இறங்கும். மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும், மீனும் வெந்து வரணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். இப்போது நம்ம மூடி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹைலே வச்சு கொதிக்க வைங்க. கொஞ்சம் ஹைனா ஓவர் ஹை வைக்காதீங்க, ஒரு திட்டமாக கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. கரெக்டாக வெந்து போச்சு, செம்மையாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ இதை டச் பண்ணக்கூடாது, அப்படியே தூவிட்டு இறக்க வேண்டியதுதான். ஒரே மீன் கூட உடையில, அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், மீன் உங்களுக்கு தெரியட்டுமேனு ஒன்று கூட உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு கொதிச்சுது, நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது போல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நான் போடுறதெல்லாம் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு நீங்கள் இப்படி செய்கிறீங்களா, நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேனா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.